வில்லிவாக்கம் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு மகளிர் அமோக வரவேற்பு. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் 95வது வட்டம் பஜனை கோயில் தெருவில் வாக்குகள் சேகரித்தார். இந்நிகழ்வின் போது 95 வட்ட துணைச் செயலாளர் தில்லைவாணி அவர்களின் தலைமையில் 150க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு மலர் தூவி மாலை அணிவித்தும் கிரீடம் சூட்டியும் வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் வட்டக் கழக துணைச் செயலாளர் தில்லைவாணி கூறுகையில், வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பு திமுகவின் பக்கமே உள்ளது. மிகவும் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் கார்த்திக் மோகன் வெற்றி பெறுவார். முதல்வர் கொண்டு வந்த நான் முதல்வன், தமிழ் புதல்வன், மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை இன்னும் பல திட்டங்கள் தமிழக மக்களிடம் குறிப்பாக மகளிரிடம் அதிக வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆகவே வில்லிவாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் நிச்சயமாக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்வது உறுதி என்றார். வில்லிவாக்கம் தொகுதி வெற்றி வேட்பாளர் கார்த்திக் மோகன் அவர்கள் அமோகமான வெற்றி பெறுவார் என்று வெற்றி பெற மகளிர் அணியில் 150 பேர் இதுல கலந்து கொண்டாங்க. என்னுடைய தலைமையில 150 பேர் இது கலந்து கொண்டாங்க. இதில் மக்கள் அனைவரும் பார்த்து இவ்வளவு மகளிர்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு வரவேற்பு நிகழ்ச்சியில் வில்லிவாக்கம் தொகுதியில் வாசிக்கும் மகளிர் பஜனை கோவில் தெரு மகளிர் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் முதல்வன் திட்டத்தின் தலைவர் கொண்டு வந்ததுல எங்க பகுதியை சேர்ந்த கவிதா பாரதி வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் அவர் தளபதி முதல்வர் அவர் கொடுத்திருக்காரு. இதே போல 4 வருஷத்துக்கு நம்ம பகுதியை சேர்ந்த கவி பாரதி 16 லட்சம் ரூபாய் முதல்வர் திட்டத்திலிருந்து கவி பாரதிக்கு கொடுக்குறாங்க. அது விஷயம் வரும். அது இல்லாத திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் என்றுமே ஆட்சியை நடத்துவார். முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விடியல் பயணத்தை கொடுத்தாரு, மகளிர் உதவித்தொகை கொடுத்தாரு. மகளிர் உதவித்தொகையும் 5 மாதம் சேர்த்து 5000 ரூபாய் எங்களுடைய 1,31,31,31,00,000 மகளிருக்கு 5000 ரூபாய் போட்டாரு. அதனால மகளிர் அனைவரும் இதுல அமோகமா வெற்றி பெறதுக்காக மகளிர் அனைவரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு இதுல இருக்கிறதுனால அமோக வெற்றி பெறுவாங்க. அதுவும் இல்லாத நான் முதல்வன் திட்டத்தையும் தலைவர் கொண்டு வந்தாரு. அதுலயும் நிறைய மாணவ மாணவிகள் 14 லட்சம் பேர்கள் இதுல மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்காங்க. இலவச பட்டா கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய சாதனைகளை செய்யறாரு. இப்ப மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய் கொடுத்தது இப்ப 2000 ரூபாய் கொடுக்க போறாரு. வீடு தேடி மருத்துவம், இது மாதிரி பல்வேறு திட்டங்களை கொண்டு என்றும் நம்மளுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்கள் தான் என்றுமே ஆட்சி பெறுவார் சொல்லி